வணக்கம். இன்றைக்கி நம்ம வேர்போட நாய் ஃபார்ம், அதாவது நெகட்டிவ் ஃபார்ம் பார்க்க போகிறோம். எதிர்மறை வடிவம்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ படிக்கிறேன் அப்படின்னு ஒரு வேர்ப், ஒரு வினைச்சொல் இருந்தது அப்படின்னா அதோட எதிர்மறை என்ன? படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். இது என்னது? ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லாட்டி ஃப்யூச்சர் டென்ஸ். இதில் நம்ம படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அந்த ஃபார்மை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் நமக்கு முன்னாடியே தெரியுமே. இப்போ யோமிமாஸ் அப்படின்னு இருந்ததுன்னா யோமிமாசேன், மாஸ்க்கு மாசேன் போட்டிங்கன்னா நெகட்டிவ் ஃபார்ம் தானே அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது ஃபார்மலான ஒரு வே ஆஃப் சேயிங். இப்போ யோமிமாஸ்க்கு யோமானாய் அப்படின்றது தான் அதோட நாய் ஃபார்ம். ஸோ நாய் ஃபார்மும் மாசேன் ஃபார்மும் ஒரே அர்த்தம் தான். ஆனால் நாய் ஃபார்ம் மோர் கேஷுவல். ஸோ நம்ம கேஷுவல் நெகட்டிவ் ஃபார்ம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுதான் அந்த நாய் ஃபார்ம் அப்படின்றது. ஸோ நம்ம எப்படி ரூட் ஃபார்ம் பண்ணோம்ல, போன எக்ஸசைஸில் நம்ம மாஸ் ஃபார்ம்லேருந்து எப்படி நம்ம ஜிஷோ ஃபார்ம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எக்ஸசைஸ் பார்த்தோம், ஒரு வீடியோ பார்த்தோம். அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம ஹீராகானா சார்ட்டை யூஸ் பண்ணி தான் மாஸ் ஃபார்ம்லேருந்து எப்படி நம்ம நாய் ஃபார்ம் கொண்டு வருது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். வேர்ப் குரூப்ஸ், அதாவது குரூப் 1, குரூப் 2, குரூப் 3ன்னு 3 வகையான வேர்ப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம போன ஜிஷோ ஃபார்ம்லேயே நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம குரூப் 1 வேர்ப்ஸ்க்கு எப்படி நம்ம நாய் ஃபார்ம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். கக்கிமாஸ், அதாவது எழுதுகிறேன் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இதோட நெகட்டிவ் ஃபார்ம் கக்கிமாசேன் அப்படின்னு நமக்கு எல்லாரும் தெரியும். இப்போ நாய் ஃபார்ம் எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிராகானா சார்ட்டில் நமக்கு தெரியும் அந்த மாஸ்க்கு முன்னாடி இருக்கிற ஆல்ஃபபெட் கி. ஸோ அந்த கி எடுத்துக்கிட்டு அந்த காலம்லேருந்து இந்த தடவை நம்ம நாய் ஃபார்முக்கு ஆ காலமுக்கு ஷிஃப்ட் ஆகும். அப்போது கக்கிமாஸ் அந்த கீ காவாக மாறும். ககானாய், கக்கிமாஸ், ககானாய். ஸோ முதல்ல அந்த மாஸ்க்கு முன்னாடி இருக்கிற ஆல்ஃபபெட்டை நம்ம அதோட கரஸ்பாண்டிங் ஆ சவுண்டாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம நாய் அப்படின்னு ஒரு வார்த்தையை அட்டாச் பண்ணினோம் அப்படின்னா அதுதான் நம்ம நாய் ஃபார்ம். ஸோ ரொம்ப ஈஸி. நம்ம ஜிஷோ ஃபார்ம் நம்ம கண்டுபிடிக்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதே ரூல், கிட்டத்தட்ட அதே மாதிரி ரூல் தான். ஜிஷோ ஃபார்மில் நம்ம ஊ காலம் எடுத்துக்குவோம், இங்கே அதுக்கு பதிலாக ஆ காலம் எடுத்திருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ மற்ற வேர்ப்ஸ்க்கெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். கக்கிமாஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு, கக்கானாய், எழுத மாட்டேன் அப்படின்னு. ஹனாஷிமாஸ், ஸோ அந்த ஹனாஷி இருக்குல்ல, அந்த ஷி எந்த லைனில் வரும்? சா, ஷி, சு, சே, சோ லைனில் வரும். அதனால் அதோட ஆ சவுண்டு, ஷியோட கரஸ்பாண்டிங் ஆ சவுண்டு எடுத்துக்கிட்டு ஹனாசானாய். மச்சிமாஸ், மதானாய், அந்த தா, சீ, சு, தே, தோ லைனில் வரதுனால மதானாய். யோமிமாஸ், யோமானாய். ஒயோகிமாஸ், ஒயோகானாய். அசோபிமாஸ், அசோபானாய். ஸோ இது எல்லாமே மாட்டேன்னு சொல்கிற மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸ் ஆர் ஃப்யூச்சர் டென்ஸ் தான். இது இறந்த காலம் கிடையாது, நிகழ்காலம் அல்லது எதிர்காலத்தில் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் இந்த நாய் ஃபார்மை. சரி, குரூப் 1 வேர்பில் ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஐ மாஸ், சந்திக்கிறேன்னு ஒரு வேர்ப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அ இ மாசு இருக்குல்ல, மாஸ்க்கு முன்னாடி ஈன்ற ஆல்ஃபபெட் இருக்குது. ஸோ அதோட நம்ம அதுக்கு நேராக இருக்கிற அந்த ஆ காலம் பார்த்திங்கன்னா அ இருக்குது. ஸோ என்னவா மாறணும்? ஆக்சுவலாக அ ஆ நாய், ஆ ஆ நாய் அப்படின்னு மாறணும். ஆனால் 2 ஆ சேர்ந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது தமிழில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா புணர்ச்சி விதிகளில் 2 ஆ சேர்ந்த மாதிரி வரும்போது அது வா சவுண்டாக மாறிடும். ஸோ ஆ ஆ நாய் சொல்லும்போது அது அவா நாய் அப்படின்னு நேச்சுரலாக அப்படி மாறிடும். அதனால் ஆவா நாய். ஸோ அந்த ஈ சவுண்டை நம்ம ஆ சவுண்டாக மாற்றும் போது மட்டும் அது புணர்ச்சி விதிகளின்படி அது வா சவுண்டாக மாறிடுது. ஸோ ஐமாஸ், சந்திக்கிறேன். அவானாய், சந்திக்க மாட்டேன். ஸோ இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதோட குரூப் 1 வேர்ப்ஸ் முடிஞ்சிருச்சு, அதோட ரூல். குரூப் 2 வேர்ப்ஸு நமக்கு எப்போவுமே தெரியும், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட்டு மாஸை ரிமூவ் பண்ணிட்டு தானே நம்ம ரூ போட்டோம் டிக்ஷனரி ஃபார்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதே மாதிரி இங்கே மாஸை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு நாய் போட்டுற வேண்டிதான். ஸோ ஜஸ்ட் மாஸை ரிமூவ் பண்ணுங்கள், நாய் ஆட் பண்ணிடுங்க. அப்போ மாஸ் ஃபார்ம்லேருந்து நாய் ஃபார்முக்கு வந்துடும். தாபே மாஸ், தாபே நாய். ஒஷியே மாஸ், ஒஷியே நாய். மிமாஸ், மினாய். நெமாஸ், நெனாய். இமாஸ், இனாய். ஸோ குரூப் 2 ரொம்ப ஈஸி.
குரூப் 3 வேர்ப்ஸ் 2 வேர்பு தான் இருக்குது. இது நம்ம என்ன பண்ணணும்னா ஞாபகம் தான் வச்சுக்கணும், மெமரைஸ் பண்ண வேண்டியதான். கிமாஸ் டு கம் நமக்கு தெரியும். கிமாஸ் இதோட நாய் ஃபார்ம் வந்து கோனாய். கிமாஸ் கோனாய். ஷிமாஸ் ஷினாய். ஸோ குரூப் 3க்கு நம்ம நாய் ஃபார்ம் வந்து அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போ படிக்கிறேன் அப்படின்னா படிக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு நாய் ஃபார்ம் ஓகே. ஆனால் பாஸ்ட் டென்ஸில் நேற்றுக்கு நடந்த விஷயம் பாஸ்ட் டென்ஸில் நம்ம இறந்த காலத்தில் சொல்லும்போது படிக்கலை படிக்கவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? யூஸ்வலாக மாசேன் தேஷ்தா யூஸ் பண்ணுவோம்ல. யோமிமாசேன் தேஷ்தா பாஸ்ட் டென்ஸில் நம்ம அப்படி யூஸ் பண்ணுவோம். இப்போ நாய் ஃபார்ம் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் ஆர் ஃப்யூச்சர் டென்ஸ்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ அதோட பாஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ நாய் ஃபார்ம் இருக்குல்ல, இப்போ கக்கி மாஸ்க்கு என்ன நாய் ஃபார்ம், எழுதுகிறேன்கிற என்ன நாய் ஃபார்ம்? கக்கா நாய். ஸோ இந்த கக்கா நாய் எடுத்துட்டு கக்கா நாய், ஸோ அந்த நாய்க்கு பதிலாக நகத்தா. கக்கா நாய் கக்கா நகத்தா. கக்கா நாய் எழுத மாட்டேன். கக்கா நகத்தா எழுதலை பாஸ்ட் டென்ஸ். ஸோ நாய் ஃபார்மோட பாஸ்ட் டென்ஸ் வந்து நகத்தா ஃபார்ம். அவ்வளோதான். நாயை எடுத்துகிட்டு நகத்தா போட்டுடணும், அவ்வளோதான். ஸோ இதில் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? அவானாய் சந்திக்க மாட்டேன்னு அர்த்தம். அவானகத்தா சந்திக்கவில்லை. கக்கானாய் எழுத மாட்டேன். கக்கானகத்தா எழுதவில்லை. ஹனாசானாய் பேச மாட்டேன். ஹனாசானகத்தா பேசவில்லை. மதானாய் வெயிட் பண்ண மாட்டேன். மதானகத்தா வெயிட் பண்ணலை. யொமானாய் படிக்க மாட்டேன். யொமானகத்தா படிக்கலை. ஒயோகானாய் நீஞ்ச மாட்டேன். ஒயோகானகத்தா நீஞ்சலை. அசோபானாய் விளையாட மாட்டேன். அசோபானகத்தா விளையாடலை. ஸோ இதெல்லாமே நாய் ஃபார்மோட பாஸ்ட் டென்ஸ் வந்து நகத்தா ஃபார்ம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, குரூப் 2க்கு என்ன ஆகும்? அதுவும் இதே தான். நாய் எடுத்துகிட்டு நகத்தா போட்டுற வேண்டியதான். தபே நாய் சாப்பிட மாட்டேன். தபே நகத்தா சாப்பிடலை. ஒஷியே நாய் சொல்லித்தர மாட்டேன். ஒஷியே நகத்தா சொல்லித்தரல. மீனாய் பார்க்க மாட்டேன். மினகத்தா பார்க்கலை. நெனாய் தூங்க மாட்டேன். நெனகத்தா தூங்கலை. ஸோ இதுதான் நாய் ஃபார்ம் அண்ட் நகத்தா ஃபார்ம். ஸோ இதோட யூசேஜ் எங்கே நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த லெசனில் நான் சொல்கிறேன். இந்த லெசனில் நம்ம மாஸ் ஃபார்ம்லேருந்து எப்படி நாய் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறது, எப்படி நகத்தா ஃபார்ம் கொண்டு வர்றது அப்படிங்கிறத மட்டும்தான் பார்த்தோம். இதோட வேரியஸ் யூசஸ்லாம் நம்ம அடுத்தடுத்த லெசனில் நம்ம பார்க்கலாம். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.